தனம், இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது. ம். சென்டென்ஸ்னா என்ன தமிழ்ல? வாக்கியம். ம். ஒரு வாக்கியம் நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கு ஓகே மேம். முதல்ல சப்ஜெக்ட் இருக்கணும், அது கூட ஒரு வேர்ப் இருக்கணும், ம். அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா ம். யாரு, யாருன்னா ம். ஹூ, அனிமலா கூட இருக்கலாம், இல்ல ஒரு பொருளா கூட இருக்கலாம். அதுக்கு வாட், அது வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கலர் கொடுத்துடலாம். சப்ஜெக்ட்டுக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? ரெட் கொடுக்கலாமா? ஓகே மேம். ரெட். ரெட் வந்து ம். சப்ஜெக்ட். இன்னொன்னு வந்து ம். வேர்ப். வேர்ப்னா வேர்ப்னா என்ன தனம்? வேர்பு ஆக்ஷன் வேர்பு வேர்ட்ஸ். மீன்ஸ் ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸ் மேம். ஆக்ஷன் வேர்டு. ம் ஆக்ஷன். ரீடு, ரைட்டிங். ஆ, வெரி குட். ரீடு, ரைட்டிங், ஆக்ஷன் வேர்டு. அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா ஒரு ஒரு பொருள் பத்தி பேசுறது. பொருள் ஏதோ ஓகே, ஒரு ஏதோ ஒரு விஷயமோ ஏதோ ஒரு பொருள். விஷயம். இப்போதைக்கு ஒரு திங்குன்னு வச்சுக்கலாம். அப்போ சப்ஜெக்ட் ஹூ, வாட், அது வந்து சப்ஜெக்ட். ம். ஆக்ஷன் வந்து ஆக்ஷன் வேர்டு வந்து வேர்பு. ம். ஆப்ஜெக்ட் வந்து ம். சரி. ஏதோ ஒரு பொருளை பத்தி பேச போறோம். ஸோ நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம்னா சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் இது மூணும் இருக்கணும். சில நேரங்களில் ம். சப்ஜெக்ட், வேர்ப் இருந்தாலும் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். இது ரெண்டு இருந்தாலும் ஒரு ம். சென்டென்ஸ்னு சொல்லலாம். ஓகே மேம். சப்ஜெக்ட்னா ஹூ ஆர் வாட், வேர்ப்னா ம். ஆக்ஷன் வேர்டு, ம். ஆப்ஜெக்ட்னா ஏதோ ஒரு பொருள். ஸோ இப்போ ம். சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். சப்ஜெக்ட், வேர்ப் இது ரெண்டு மட்டும் வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஓகே மேம். ரீட். ஐ ரீட்னா என்ன? ம். நான் படிக்கிறேன். ம். அது ஒரு சென்டென்ஸ். ஸோ ஐன்றது வந்து எஸ் மேம். சப்ஜெக்ட். ம். ஐ சப்ஜெக்ட், ரீட் வந்து வேர்ப். ம். ம். நீங்க ஒன்று சொல்லுங்க அந்த மாதிரி. ஐ ரைட் மேம். ஐ ரைட் அப்படின்னா நான் எழுதுறேன். நான் எழுதுறேன். சரி, நான் ஒன்று சொல்றேன். ஐ சிங். சிங்னா நான் பாடுறேன். ம். நீங்க சொல்லுங்க ஒன்று. ஐ ஈட் மேம். ஐ ஈட். வெரி குட். ஆல்ரைட். இது சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் ஆச்சு. verb. இதையே நம்ம ஒரு ம். ஆப்ஜெக்ட்டும் போட்டுக்கலாம். ஆப்ஜெக்ட் எப்படி சேர்க்கலாம்? இதே வார்த்தைகள்ல எப்படி ஆப்ஜெக்ட் சேர்த்து அதை ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் ம். பண்ணலான்னுட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐ ம். ரீட் எ புக். book. ஐ ம். ரீட் எ புக். book. இப்போ நீங்க அடுத்ததுக்கு சொல்லுங்க. ஐ I ரைட். write a pen. ஐ வருமா? ரைட் ஏ பென் இல்ல, பென் வித் மேம். எ பென். வித் எ பென். வித் வந்து வித் a pen. ப்ரிப்போஸ். ம் வித் எ ம். பென். pen. ஐ ரைட் வித் எ பென். இங்க வந்து ஐ ம். வந்து சப்ஜெக்ட், ம். ரைட் வந்து வேர்ப், ம். பென் வந்து ஆப்ஜெக்ட். object. ஸோ இது வந்து ப்ரொபொசிஷன், வித் வந்து ப்ரிப்போசிஷன், இது ம். வந்து preposition. ஆர்டிகல். இது நம்ம இன்னும் ம். போக போக இது ரெண்டை பத்தி அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம். இன்னைக்கு சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் இது மூணு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஐ ஓகே மேம். சிங் அ சாங். ம். நீங்க சொல்லுங்க. ஐ ஈட் வாட் டு யூ ஈட்? ம். தோசை மேம். ஓகே, ஐ ஈட் தோசா. வெரி குட். இப்போ புரிஞ்சுதுங்களா எஸ் மேம். இந்த சென்டென்ஸ் எல்லாம்? எதனா டவுட் இருக்கா? நோ மேம். நோ டவுட். நீங்க ரொம்ப ஷார்ப்பு, உங்களுக்கு டவுட்டே கிடையாது. டவுட் இதெல்லாம் வரும், அப்புறமா திங்க் பண்ணு. திங்க் பண்ணா டவுட் வரல. அப்புறம் திங்க் எல்லாம் பண்ணாதீங்க. புரிஞ்சதுக்கு அப்புறமா அப்புறமா புரிஞ்சதுக்கு அப்புறம் ஓ இங்க இப்படி வரும் அப்படின்னு டவுட் அப்புறமா. ஆ, அதுதான் கரெக்ட். இப்ப அப்போனா இப்ப கத்துக்கிறேன் அவ்வளவுதான். ஆ, கரெக்ட். இப்போ கலர் போட்டிருக்கேன், உங்களுக்கு அது வித்தியாசம் தெரியறதுக்காக கலர் போட்டிருக்கேன். ஐ எஸ் மேம். ஐ ரீட். ம். ம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறோம்னா வி ம். ரீட் ஏ
புக். இங்க ரைட் வித் எ பென் இருக்குல்ல, இந்த ஐ ம் மட்டும் எடுத்துட்டு வி போட்டுக்கணும் அங்க. ம் சொல்லுங்க. ஓகே மேம். வி ரைட் வித் ஏ பென். கரெக்ட். வி ரைட் வித் எ பென். பென். அவ்வளவுதான். ஐ சிங் எ சாங். அதுக்கு ம் நான் சொல்றேன். வி ம் ம் சிங் எ ம் சாங். ஓகே ஈட் மேம். தோசா சொல்லுங்க. ஐ ஈட் தோசாக்கு எப்படி? ம் வி ஈட் தோசை. யா. தோசை. வி தோசை. ஈட் தோசை. நம்ம தோசை சாப்பிடுறோம். ம் ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே இன்னைக்கு மேம். மெயினா வந்து ம் சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். ம் அதை மட்டும் தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். எஸ் மேம். இப்போ இதை வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் வச்சிருக்கேன். நீங்க அதெல்லாம் ஓகே ஆன்சர் மேம். பண்ணணும். ஓகே ரெடியா மேம். இருக்கீங்களா எக்ஸசைஸ்க்கு? எஸ் மேம். ஸோ இங்க சில வார்த்தைகள் வச்சிருக்கேன் நான். எஸ் மேம். இந்த காலம் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறதெல்லாம் சப்ஜெக்ட், ஓகே செகண்ட் மேம். காலம்ல இருக்கிறதெல்லாம் ம் வேர்பு, ம் தேர்ட் காலம்ல இருக்கிறதெல்லாம் ஆப்ஜெக்ட். ம் இப்போ நீங்க இந்த காலம் இருக்குல்ல, இங்க காலம் ஃபர்ஸ்ட் காலம் எஸ் மேம். சப்ஜெக்ட் காலம்ல இருந்து எந்த ம் வார்த்தையானா எடுத்து அதை ம் வந்து இதோட சேர்க்கணும், வேர்போட சேர்க்கணும். ஆனா ஓகே எது மேம். பொருந்துதுன்னு பார்க்கணும். எது பொருந்துமோ அதை தான் சேர்க்கணும். பொருத்தமா சேர்த்து இந்த ம் ஆப்ஜெக்ட் கூட ம் அதையும் சேர்த்து ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் எனக்கு. இப்போ ஓகே நான் மேம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தே ம் இருக்குல்ல, தே யூஸ் பண்றேன் ஆ நான். தே ஓகே மேம். ம் வாக்ட் ம் ஏ மைல். ம் தே மைல். வாக் ம் ம் ஏ மைல். அப்படின்னா அவங்க ம் ஒரு மைல் தூரம் ம் நடந்தாங்கன்னு சொல்றோம். ஓகே மேம். அது மாதிரி இப்போ நீங்க என்ன சொல்றீங்க பார்க்கலாம். தே வாக்ட் ஏ ம் மைல். இப்போ நீங்க சொல்லுங்க. ஓகே சப்ஜெக்ட்ல இருந்து மேம். ஒரு வார்த்தை எடுக்கணும், வேர்ப்ல இருந்து ஒன்னு ம் எடுக்கணும், அதுக்கு பொருத்தமான ம் ஆப்ஜெக்டும் எடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றேன் மேம். நம்ம நெக்ஸ்ட் ஒன் சொல்றேன். ஐ சொல்லுங்க. ரீட் புக்ஸ். ஐ ரீட் புக்ஸ். வெரி குட். பிடிச்சிட்டீங்க. அப்படியே சொல்லினே போங்க. இப்போ ஓகே மேம். COW கவு தானே மேம்? COW கவு. கவுனா மாடு தெரியும்ல. சரி மேம். ஓகே. கவு யூஸ் பண்றீங்களா? ஓகே, கவு போட்டுக்கலாம். கவு. கவு கிராசஸ். ஓகே. கிராஸ். அது என்ன பண்ணும்? கவு ஈட்டர்ஸ். ஈட்ஸ். சாரி ஈட்ஸ் கவு கிராசஸ். ஈட்ஸ் கிராஸ். கிராஸ் தான் இது. 2 எஸ் இருந்தாலும் கிராஸ் தான். கிராஸ்னா புல்லு. கவு ஈட்ஸ் கிராஸ். வெரி குட். அடுத்த சென்டென்ஸ் சொல்லுங்க. சில்ட்ரன்ஸ் பிளே கேம்ஸ். சில்ட்ரன் பிளே பிளே கேம்ஸ். வெரி குட். அடுத்து தே பில்ட் த ஸ்டோரி வருமா மேம்? பில்ட் சொல்லுங்க பார்க்கலாம். வருதான். தே பில்ட் ஏ. அது பில்ட் தானே மேம்? BUILD. தே பில்ட் ஸ்டோரி. தே பில்ட் ஸ்டோரி சொல்லலாம். கதை கட்டுறான் பாருன்றோம்ல. வீடு மட்டும் கட்டுறதுல கதையும் கட்டலாம். நல்ல சென்டென்ஸ் தான் அது. நான் அதை யோசிக்கவே இல்லை. இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு எழுதும் போது தி பில்ட் ஸ்டோரி யோசிக்கவே இல்லை. என் மனசுல வேற இருந்தது. பட் நீங்க நல்லா சொன்னீங்க. தி பில்ட் ஸ்டோரி. ஓகே, தட்ஸ் அது சொல்லலாம். அப்படி தி பில்ட் ஸ்டோரி சொல்லலாம். இப்படி கூட சொல்லல மேம். சொல்லுங்க. தே ட்ரிங்க் வாட்டர் வராதுல்ல? தே ட்ரிங்க் வாட்டர். ஓ, வருமே. தே ட்ரிங்க் வாட்டர் சொல்லாமே. அவங்க எல்லாம் தண்ணி குடிச்சாங்க. அவங்க தண்ணி குடிக்கிறாங்க. ம் சொல்லினே போங்க. நிறைய ஃபார்ம் பண்ணலாம். எஸ் மேம். வி சிங் ஏ சாங். We sing a song.
ஏ சாங் இருக்கா இங்க? இப்படி ஏ இல்ல இங்க. வி சிங் சாங்ஸ். நோ வி சாங்ஸ். சிங் சாங்ஸ். வி சிங் எ சாங்கும் சொல்லலாம். இங்க ஏ இல்ல, அதனால நான் அதை எழுதல. வி சிங் எ சாங், ஓகே மேம். அதுவும் சொல்லலாம். ஓகே மேம். ஐ டெல் எ ஸ்டோரி. ஐ டெல் எ ஸ்டோரி ஸ்டோரி. அப்படின்னா என்ன? நான் வந்து ஒரு கதை சொல்றேன். ஓகே, நான் ஒரு கதை சொல்றேன். அடுத்து இங்க நிறைய வார்த்தைகள் இருக்கு சப்ஜெக்ட்ல. ஐ, வி, எஸ் மேம். தே, கவ், சில்ட்ரன். ஓ, 2 வாட்டி கவ் இருக்கு. இப்படின்னு சொல்லல மேம். வி ஆர் பிளே கேம்ஸ். யா, வி பிளே கேம்ஸ். கரெக்ட். தே ஆர் பிளே கேம்ஸ். வி பிளே பிளே கேம்ஸ் கேம்ஸ். அப்படின்னா அப்படின்னா என்ன? வி பிளே கேம்ஸ்னா என்ன? நாங்கெல்லாம் கேம் ஆடுறோம். ஆமா, விளையாடுறோம். ஓகே, அப்புறம் என்ன சொன்னீங்க? தே பிளே கேம்ஸா? அப்படின்னு சொல்லலாம் மேம். அப்படின்னு சொல்லலாம். அவங்க அவங்க வந்து விளையாடுறாங்க. அவங்க கேம் விளையாடுறாங்க. கரெக்ட். தே பிளே கேம்ஸ். வெரி குட். அடுத்து யூ யூ ரீட் யூ ரீட் புக். யூ ரீட் புக்ஸ். புக்ஸ். யூ ரீட் புக்ஸ் இருக்குல்ல இங்க, புக்ஸ். எஸ் மேம். புக்ஸ் எப்படின்னு சொல்லலாம். யூ ரீட் எ ஸ்டோரி சொல்லலாம். யூ ரீட் எ ரீட் எ ஸ்டோரி. ஸ்டோரி. ஏன்னா ரொம்ப முன்னுக்கு போயிட்டீங்க நீங்க. ரொம்ப அழகா வருது உங்க சென்டென்சஸ் எல்லாமே. யூ ரீட் எ ஸ்டோரி. வெரி குட். அடுத்து நிறைய சொல்லலாம், இன்னும் நிறைய பண்ணலாம். ஐ ஏ ஹவுஸ் வருமா மேம்? ஐ ஏ ஹவுஸ். ஹவுசஸா? ஐ ஏ ஹவுஸ். அதுக்கு ஆக்ஷன் வேர்ட் என்ன? ஐ கரெக்ட், ஹவுஸ் கரெக்ட். அதுக்கு ஐ சிங் ஏ ஹவுஸ், ஐ ரீட் ஏ ஹவுஸ், ஐ டெல் எ ஹவுஸ், ஐ வாக் எ ஹவுஸ், ஐ ஐ பில்ட் ஹவுஸ். பில்ட் ஐ பில்ட் எ ஹவுஸ். ஹவுஸ். கரெக்ட். அதுக்கு பொருத்தமான வார்த்தையை போடணும், ஆக்ஷன் வேர்டு. எஸ் மேம். ஐ பில்ட் எ ஹவுஸ் தே மீனிங்ஃபுல். வி எப்படின்னு சொல்ல மேம். வி வாக்டு எ மைல். வி வாக் வாக்ட் எ மைல். வெரி குட். எப்படின்னு சொல்லலாமா மேம்? கவ் வாக்டு மைல் வருமா? ஓ, ஏன் கவு நடக்கலாமே. கவு வாக்ட் மைல். இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நீங்க நல்லாவே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றீங்க. கவு வாக்ட் மைல் சொல்லலாம். கவு நடக்கும் இல்ல, ஒரு மைலுக்கு மேலேயே நடக்கும் அது. வெரி குட். நல்ல சென்டென்ஸ் இது. ஐ கவு வாக்ட் எ மைல். சில்ட்ரன் சில்ட்ரன் ரீட் புக்ஸ். சில்ட்ரன் ஆல்ரெடி ரீட் புக்ஸ். வெரி குட். சில்ட்ரன் சாங் சிங் சாங்ஸ். சில்ட்ரன் சிங் சாங்ஸ். சாங். வெரி குட். தே கவ் ட்ரிங்க் வாட்டர். எஸ், கவு ட்ரிங்க் வாட்டர். கவு ட்ரிங்க் வாட்டர். நெக்ஸ்ட் சொல்லுங்க. சில்ட்ரன்ஸ் டெல் த ஸ்டோரி. Children ஆல்ரெடி சொல்லிட்டு tell a story. Children tell a story. Yeah, that's a good sentence. சொல்லுங்க. build they build house. Houses. They build a house. Very good. எத்தனை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பாருங்க. எஸ் மேம். அவ்வளவுதான் வேர்ட்ஸ். இன்னும் நிறைய பண்ணலாம். இன்னும் நிறைய பண்ணலாம். ஆமா, நம்ம எதாவது சொன்னது வேற கன்ஃபியூஷனா தெரியல. பரவாயில்ல. கம்பைன் பண்ணி நிறைய பண்ணலாம். ஐ மட்டும் வச்சு ஐ சிங் சாங், ஐ சிங் சாங்ஸ், ஐ ரீட் புக்ஸ், ஐ டெல் a story, I walked a mile, I drink water, I build a house, I
ஈட்ஸ் வராது. ஐ ப்ளே கேம்ஸ். ம். அந்த மாதிரி. வி வச்சு அந்த இதெல்லாமே யூஸ் பண்ணி, அப்போ எத்தன சென்டென்ஸ்? 1, ம். 1, 8. ஒரு 40 சென்டென்ஸ் மேல பண்ணலாம். 50 கூட பண்ணலாம். எஸ் மேம். இன்னைக்கு நம்ம இவ்வளோதான் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இங்கிலீஷ் ம். புரிஞ்சுதுல்ல? உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா, ஒரு ம். சப்ஜெக்ட் இருக்கணும். ஒரு எஸ் மேம். வெர்ப் இருக்கணும். ம். அதுவே ஒரு சென்டென்ஸ் ஆயிடும். ஐ சிங். அதுவே ஒரு ம். சென்டென்ஸ். இது 2 இருந்தாலும் ஒரு சென்டென்ஸ். வி ம். ரீட். அதுவும் ம். சென்டென்ஸ். தே டெல். அவங்க ம். சொன்னாங்க. கவ் ம். வாக்ட். மாடு ம். நடந்தது. சில்ட்ரன் ட்ரிங்க். பசங்க குடிக்கிறாங்க. யூ ம். பில்ட். நீ கட்டுற. அப்படி. அத ஒரு இன்னும் கொஞ்சம் லாங்கா சொல்லணும். அவங்க ஐ சிங். என்ன சிங்னா என்ன? பாடுறாங்க. என்ன பாடுறாங்கோ? ம். அப்படின்னு சொல்லும்போது ஐ சாங்ஸ். சிங் சாங்ஸ். ம். அப்போ இத சேர்த்துக்கணும். ஆப்ஜெக்ட் சேர்த்துக்கணும். ம். சப்ஜெக்ட், வெர்ப் இருந்தாலும் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். அத இன்னும் கொஞ்சம் ம். லாங்கா குறிச்சு எதனா ஒண்ணு குறிச்சு சொல்லணும்னா, சப்ஜெக்ட், ம். வெர்ப், ஆப்ஜெக்ட் 3மே இருக்கணும். ம். அப்போ ம். அது இன்னொரு லாங்கர் சென்டென்ஸா இருக்கும். எஸ் சென்டென்ஸ் மேம். ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சதும் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். எஸ் அப்போ மேம். அந்த சென்டென்ஸ் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்புறம் அடுத்த ம். சென்டென்ஸ் போம்போது கேப்பிட்டல் லெட்டர் தொடங்கணும். எஸ் அதுக்கப்புறம் மேம். சென்டென்ஸ் முடிஞ்சதும் ஒரு ஃபுல் ஸ்டாப். ம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா இன்னைக்கு ஓகே மேம். சென்டென்ஸ் ஃபார்மேஷனு? எஸ் மேம். முடிச்சுக்கலாமா? ஓகே மேம். ஓகே தனம். மீண்டும் நாளை சந்திப்போம். ம். பாய். பாய் மேம்.